ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமோஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய டிஷ் பார்த்திங்கன்னா கேரமல் புட்டிங். கேரமல் புட்டிங் எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை, சர்க்கரை, முட்டை, பால், பட்டர், அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. கேரமல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1/2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். 1/2 கப் இதில் 125 கிராம் இருக்குது. ஃபஸ்ட்டு இது கேரமல் பண்ணிப்போம். சுகரை சிம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் நம்ம சர்க்கரை கரையிற வரைக்கும் அந்த தேன் கலர் வரணும். தேன் கலர் வர்றதுக்காக நம்ம இந்தமாரி கொஞ்சம் நேரம் இது பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபாஸ்ட்டாக வச்சுன்னா ரொம்ப தீஞ்சிடும். ஸோ நமக்கு அந்த கலர் தான் ரொம்ப முக்கியம். அந்த கலர் வர வரைக்கும் நம்ம சிம்லேயே கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நமக்கு அந்த தேன் கலர் கிடைக்கணும். சர்க்கரை இப்போ தான் கரையுது. கொஞ்சம் இந்த மாதிரி இந்த கலரில் இன்னும் நல்லா டார்க்காக வரணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நல்லா டார்க்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வேறு பேனில், எந்த பேனில் சேர்க்க போகிறோமோ அந்த பேனில் நம்ம உடனேவே ஷிஃப்ட்டு பண்ணணும், இல்லைன்னா நல்லா இதுவாகிடும், திக்காகிடும். இப்போது கேரமல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பால் காசலாம். இப்போ நான் பால் காச போகிறேன். இதுக்கு நான் 2 கப் பால் எடுத்துருக்கேன். இப்போ 1/2 லிட்டர் வரும் இது. நம்ம இப்போ பால் காசிடலாம். இது உள்ள ஊற்றி திக்கான பால் தான் எடுத்திருக்கேன். தண்ணி விடக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும் பால். பால் நல்லா காயுது. இதுக்கு நான் 1 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ அன்சால்டட் பட்டர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பட்டர் இல்லைன்னா நெய் கூட 1 ஸ்பூன் விட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போ பால் நல்லா காயுது. காஞ்சி நம்ம ஒரு கொதி வரட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ சர்க்கரையை போட்டுக்கலாம். 100 கிராம் சர்க்கரை, இப்போ பாலுக்கு சேர்க்கறதுக்கு 100 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி பால் நல்லா கொதிச்சு வருது. ஸோ இந்த டைமில் நான் 1/4 கப் ரவை எடுத்துக்கிறேன். ரவை போட்டுக்கலாம். ஸோ ரவை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த கண்ணாடி பதம் ரவை நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வந்துடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுடலாம். ஸோ ரவை நல்லா ஆறட்டும். அந்த டைமில் நம்ம 2 முட்டையை உடச்சி நல்லா 2 முட்டையை உடச்சி நம்ம பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த 2 முட்டையை நல்லா இந்த விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரவை நம்ம ஆற வச்சோம்ல பால், இது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். நம்ம அப்படியே நிறைய ஊற்றோம்னா முட்டை மிக்ஸ் ஆகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதேமாரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து ஏலக்காய் தூள் கூட லைட்டாக போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் பவுட்ரும் லைட்டாக போட்டுக்கிறேன். ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கேரமல் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இதை ஊற்றிக்கலாம். ஸோ கேரமல் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம குக் பண்ணிடலாம். நான் இது குக் பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரம் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணுறதுக்கு தட்டு இருக்கும், அந்த தட்டு போட்டுப்பேன். நான் ஒரு கால் லிட்ரு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் வந்து இந்த ஸ்டீமர் வச்சுக்கலாம். அதில் வந்து இப்போ நம்ம குக் பண்ணுறதுக்காக ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதை வச்சிடலாம். இப்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், ஸ்லோவில் வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 20 மினிட்ஸ் வேகட்டும். இது மூடி வச்சுக்கலாம். ஒரு சின்ன தட்டு இப்போது இது மேலே மூடுறதுக்கு ஒரு சின்னதாக தட்டு போட்டுருக்கேன், இல்லாட்டி வந்து மேலே தண்ணி போடும். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம இதை மூடிடலாம். இப்போது மூடியாச்சு. இது ஒரு இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெந்துச்சான்னு பார்க்கலாம். ஒரு கத்தி வச்சுக்கோங்க, கத்தியால் இந்தமாரி குத்தி பார்ப்போம். கத்தியில் இந்தமாரி ஒட்டாத வந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறட்டும். ஆறதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரீசரில் ஒரு 1 hour ஃப்ரீசரில் இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம கத்தியால் சுற்றி எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம். சுற்றி இந்த மாதிரி எடுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம கவுத்துடலாம். இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம மேலே எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டான ரொம்ப சுவையான கேரமல் புட்டிங் ரெடி. இப்போ நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான ஒரு சுவையான கேரமல் புட்டிங் ரெடி. இப்போ கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ரொம்ப டேஸ்டான சுவையான கேரமல் புட்டிங் ரெடி. நீங்களும் இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.